மண்ணில் பிறந்து தமிழ் மொழியில் சிந்தித்து தமிழ் சமூகத்தின் கனவுகளை மனதில் சுமந்து நிற்கும் ஒரு மாணவியாக இந்த மேடையில் நின்று பேசுகிறேன் என்பதில் பெருமித மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு மொழி வாழ்வதற்கு கவிஞர்கள் மட்டும் போதாது, அந்த மொழி அறிவியலும் பேச வேண்டும், உலக மேடைகளில் நிற்க வேண்டும் என்று அறிவியல் மேடைக்கு கொண்டு சென்ற மறைக்கப்பட்ட மாமனிதர் பாவே மாணிக்கனார் ஐயாவை பற்றி தான் இன்று இந்த மேடையில் பேசவிருக்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்த நாமே சில இடங்களில் தமிழில் பேச தயங்குகிறோம். இன்றைக்கு சில தனியார் பள்ளிகளில் தமிழில் பேசினால் தண்டனைகளும் தமிழில் பேசினால் அபராதங்களும் விதிக்கப்படுகின்றன. இதை கேட்கும் போதே தமிழ் மண்ணின் நீரை பருகி உணவை உண்டு வளர்ந்த என் நாவுக்கு தமிழ் மொழியை பேசுவதற்கு கூட உரிமை இல்லையா என்று வருந்துகிறது. சங்க கால புலவர்கள் கூறுவார்கள், செவிச்சுவை என்பது இனிய சொற்களை கேட்பதால் மட்டுமே பிறக்கும் என்று. ஆனால் இன்று தமிழை ஒதுக்கும் மொழிகள் என் செவியை சேதப்படுத்தாமல் இருப்பதே போதும் என்று தோன்றுகிறது. இப்படி இருக்கையில் சுமார் 1.5 நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் மண்ணின் மனமும் சுவையும் வீசும் தமிழ்நாட்டின் பாகல்பட்டி என்னும் சிற்றூரில் உதித்தார் ஒரு சிந்தனை சுடர். காலம் கடந்து போனாலும் கதிரொளி குறையா சூரியன் போல இன்னும் நம் நினைவுகளில் ஒளிரச் செய்கிறார். கட்டிடங்களை எழுப்பிய கைகளுக்குள் ஒரு மொழியின் வருங்காலத்தையும் எழுப்ப முடியும் என்பதை வாழ்வால் நிரூபித்த மாமனிதர் அவர். அளவுகோலை பார்க்கும் பொறியாளரின் கண்கள் எழுத்துக்களின் அளவையும் ஆராய்ந்த போது தமிழ் மொழியின் எழுத்தும் பொழியும் வடிவமும் உலக மொழிகளின் எல்லையையும் தாண்டும் என்ற நம்பிக்கை அவருக்குள் பிறந்தது. ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகளுக்கும் கணிதத்தில் பயன்படுத்தப்படும் கருத்துகளுக்கும் இயற்பியலில் பேசப்படும் நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ் மொழியில் சொற்கள் இருக்க வேண்டும் என்று சொற்களை உருவாக்கியவர் அவர். அறிவியல் கலை சொற்கள் அனைத்தும் அந்நிய மொழியில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கருதப்பட்ட காலத்தில் இந்த மண்ணின் மொழியில் அறிவியல் பேசக்கூடாதா என்று ஒரு உள்ளம் எரித்தது. அந்த தீயிலிருந்து பிறந்ததே ரேடியம் என்பதற்கு கதிர், போக்கஸ் என்பதற்கு குவியம், பாயிண்ட் என்பதற்கு புள்ளி, ஆல்டர்னேட்டிவ் என்பதற்கு இடைவிட்ட, சம்மரி என்பதற்கு தொகுப்பு, இப்படி எண்ணிலடங்கா அறிவியல் மற்றும் பிற இதர துறைகள் தொடர்பான கலை சொற்களுக்கென்றே பல நூல்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் உருவாக்கிய கலை சொற்கள் அனைத்தும் புத்தகங்களின் பக்கங்கள் மட்டுமல்ல, இன்று நாம் பாட புத்தகத்தில் பயிலும் பல சொற்களின் உயிராகவே திகழ்கிறது. அறிவியல் மொழியின் வளர்ச்சியை மறைக்க கூடாது, மொழி அறிவியல் வளர்ச்சியை தடுக்க கூடாது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உயர வேண்டும் என்ற சிந்தனை அவரது உள்ளத்தில் நிலை கொண்டது. அது மட்டுமின்றி மேட்டூர் அணைக்கு வரைபடம் வரைந்து கொடுத்த முதல்வர் பேரறிஞர் தந்தை பெரியார் அவர்களுக்கு திருக்குறள் சொல்லி தந்த ஆசிரியர் இவர்தான். இத்தகைய பெருமைக்கு பின்னால் இருக்கின்ற ஒரே பெயர் பாவே மாணிக்கனார் ஐயா மட்டும்தான். வரலாறு சிலரை நினைவில் நிறுத்தி வைக்கிறது, சிலர் வரலாற்றையே நினைவில் நிறுத்தி விடுகிறார்கள். அப்படி இருக்கையில் 1871ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 2ஆம் நாள் இந்த மண்ணில் உதித்த தமிழுக்காக துடிக்க ஒரு இதயம் பிறந்தது. 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் தமிழுக்காக துடித்த வந்த இதயம் காலத்தின் கட்டாயத்தால் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அவர் செய்த பணிகள் இன்னும் நம்மால் பேசப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அவரை போல் பிறக்கவும் வாழவும் முடியாமல் போகலாம், ஆனால் அவரை போல் தமிழை நேசிக்கவும் தமிழுக்காக பணியாற்றவும் நம்ம எல்லாம் முடியும் என்பதை தாண்டி நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.